எந்த ஒரு மாற்றத்துக்கும் மக்கள் இப்போது தயாரில்லைங்கிறது தான் உண்மை. நம்ம ஒன்றும் சமூகத்தை திருத்த தெருவில் இறங்கி போகிறான்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ஓகேவா? ஓகே மேம். அப்படியே அடுத்த செக்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரோலிங். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டான்சி. நம்ம ஃபேமிலி கொஞ்சம் நினச்சி பாருடா. கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, தோணுச்சுன்னா சொல்கிறேன். கொஞ்சம் என்ன நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? அப்பா அப்பா. இருக்கேன்டா, நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வர, அவ்வளோதான். ஆனால் போஸ்டர்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒட்டிடலான்னு. ஓகே, வரேன். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, கருப்பு கலர் சட்டை போட்டு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணான்னு நினைக்கிறேன். நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு தெரில. எங்கள் அப்பா தான் கல்யாணத்தை எனக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணிட்டார். கருப்பு ஒரு கலரே இல்லை தெரியுமா? உங்களை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்த போறேனே தெரியல. அவசியமே இல்லை. முடிவு பண்ணிட்டேன் 3 மாசத்துக்கு முன்னாடி. ஃபோட்டோவில் தான் காமிச்சாங்க. அம்மா தாரிணி, ஓ இங்கே இருக்கீங்களா? அப்பா கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. கல்யாண வேலையெல்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. ஹாய்டா. மச்சி, உனக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா, போய் மீட் பண்ண போ. உன் பிரச்சனை தான் என்ன? புரியல. ஆமாம், நான் ஒரு திருடி தான். பஸ் ஸ்டாப்பில் பிக் பாக்கெட் அடிக்கிறேன். அது என் இஷ்டம். உன் ஃப்ரீ அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. இனி என் விஷயத்தில் தலையிடாத. ஓ, நீ தான் அந்த ரம்யா. வெல் ரம்யா, திருடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கஷ்டப்படுறவங்க கிட்ட திருடாதீங்க. சரி, ஓகே, நீங்கள் கிளம்பலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. முடியாது. என்ன பண்ண முடியும்னால? யாருமே வாங்காத இந்த பேப்பர் ப்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப தான் பண்ணுற. என்ன பண்ண முடியும்னால? இன்னொரு தடவை திருடிப்பார், தெரியும். பார்க்குறேன். ஹலோ, யாரு? நானா? சொல்லு. ஃபோனை கொடு, கேம் விளையாடு. ஆமா, இது யார் நம்பர்? இது அப்பா நம்பர். ஓ, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நிச்சயதார்த்த ட்ரெஸ்க்கு? ஃபோனை கொடு. ஒயிட், கிரீன், பட்டு. கொடு. ஹலோ மிஸ்டர், பிளாக் கலரே இல்லை தெரியும்ல. டேய், சிரிச்சிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் விட்டு கிளம்புங்க. ஓகேடா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வண்டி. ஏய், என்னாச்சு? என்னையும் கூப்பிட்டு வந்த? உனக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்படியே விட்டு போயிருக்கலாம்ல. என்ன பதிலே காணும்? நீ இந்த தொழிலை மாற்றக்கூடாது. இதுக்கு என்ன, நல்ல தொழில் தானே. யாரோ செஞ்ச பாவத்துக்கு யாரோ பலியாவாங்க. சின்ன வயசுல திருவிழால தொலைஞ்சு போயிட்டேனா இல்ல வேணும்னே விட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். வேற என்ன பண்ண சொல்ற? ஏதாச்சும் பண்ணு, போய் பிச்சை எடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன்
நான் அழகா இல்லையா? முடியாதுல்ல? நல்லா வாழணும்னு ஆசை இல்லாமலாம் இல்லை, வேற வழி இல்லை. பாய். சொல்லுங்க மாமா. ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்க. பத்திரிகை பிரிண்ட் கொடுத்துடலாமா? பண்ணிடலாம். சரிங்க மாப்பிள்ள. ஓகே. இது மாதிரி அவள உங்க வீட்டுல நடந்தா சும்மா இருப்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? தட்டி கேளுங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இப்படி நடந்தா சும்மா இருப்பீங்களா? அநியாயத்துக்கு எதிராக போராடுங்க. அக்கா நீங்க சும்மா இருப்பீங்களா? அண்ணா உங்க வீட்டுல நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஹலோ என்பா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நான் தானே ஃபர்ஸ்ட் விஷஸ். ஓகே ஓகே பை. ஏன் நாங்களாம் கொடுத்தா வாங்கக்கூடாதா? உழைச்சுதான் வாங்கினது. போயிடுச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆக்சுவலா எனக்கு ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ண போறாங்க. ஓ, அவளை பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். ஆனா ஹலோ, என் செகண்ட் லைன் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள, நம்ம தாரிணி. என்னாச்சு? பத்திரிக்கை கொடுக்கத்தானே போனா, எவனாச்சும் குடிச்சு வந்து காரியத்துவன் தெரிஞ்சா போனா. நான் பாட்டும் பேசிட்டே இருக்கேன். நீனே திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்க. என்ன டோட்டலாக ஆளே மாறிட்ட? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? என்னமோ தெரியல, யார் சொல்லியும் கேட்கணும்னு தோணலை. ஆனால் உன் பேச்சை கேட்காம இருக்க முடியல. எனக்கு மஞ்ச இந்த வாழ்க்கைக்கு நீ தான் காரணம். உன்னால தான் மாறணும்னு நினச்சேன், இப்போ மாறிட்டேன். கல்யாணம் பண்ணணுன்னு ஆசை வந்துச்சு. உன்கிட்ட கூட ப்ரப்போஸ் பண்ண, அப்போ நீ ஏற்றுக்கல. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இன்னொருத்தரோட கல்யாண நிச்சயம் இருக்கு. இன்பா கதிர்னு ஒருத்தர் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் என்னை ஏற்றுக்கிட்டார். இதை சொல்ல தான் உன்னை வர சொன்னேன். உன் ஃப்ரீ அட்வைஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், இது பர்த்டேக்கு நான் உன் கிஃப்ட் பண்ண ஷர்ட் தானே?